Hi friends. இதுதான் எடுத்து ஓரமாக தொடச்சி வச்சு காந்தப்பாடி வரி சின்னதாக வேலை நல்லா வண்டி எடுத்து போனோம் அப்படின்ட்டு தான். ஓகே, அப்படியே போகலாம், கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெட்டு ஆல்ட்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா இப்போ கொண்டுட்டு போகிறோம் வண்டி, அந்த வண்டி எடுத்து போகிறோம், ப்ளூ வண்டி. அது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும், ஜாமான் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. நம்ம அண்ணன் ரஞ்சித் என்ன சொல்லுவார், இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும் பெட் ஆல்ட்ரேஷன் அப்படின்ட்டு. வண்டி வந்துட்டு கம்பல்சரி எடுத்து போகணும், அதுதான் இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி பெட் வந்து ஆல்ட்ரு பண்ணுவாங்க. இது சைடு பெட்லேயே ஆல்டர் பண்ணுறது தானே? சைடு பெட்லேயே போட்டு சரி சரி. கீர் பாக்ஸ் சாஃப்ட்டு இவ்வளோதான். 1 2 3 4 சாமானம் ப்ளஸ் வந்து செல்ஃப் மோட்டருக்கு வந்துட்டு ஸ்க்ரூ. இது வந்து சைடு பெட்லேயே போடுறாங்க, அதனால் வந்துட்டு இந்த சாமான் இருந்தால் போதும். அப்புறம் லாக் ஒன்று கஸ்டமர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, அதனால் லாக் பண்ண ஹேண்ட் லாக்குக்கு, இந்த ஹேண்ட் லாக் வந்துட்டு போலீஸ் இருக்குது, அதுக்கு உண்டான ப்ரொவிஷனலு ப்ளஸ் லாக்கு எல்லாமே இருக்குது. வண்டி வந்துட்டு வந்தப்பாடு எடுத்துகிட்டு போகிறோம், அதனோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொடுத்துட்டு வந்துடுவோம், அவங்க போட்டு வச்சுருவாங்க. இந்த சைடு பெட்டுக்கு தகுந்த மாதிரியே அவங்க செல்ஃப் வந்து ஆல்ட்ரு பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் செல்ஃப் மோட்ரு. இது வந்துட்டு இப்போ சின்ன மோட்டராக வந்துருச்சு, முன்னாடி வந்துட்டு பெரிய மோட்டராக இருந்துச்சு மாருதி 800 போகிறது. அதனால் வந்து இப்போதைக்கு சின்ன மோட்டராக வந்தங்காட்டி இது நல்லா கன்வீனியன்ஸாக இருக்குது. மோட்ரு பார்த்துட்டிங்க அப்படின்னா லென்ஸோ மோட்ரு, இது மேட் இன் இந்தியா தான். 12 வோல்ட்டு. இது வந்துட்டு பெட்டு, இந்த மோட்ரு கூடுற பெட்டு, இது நல்லா ஹெவியான பெட். இது பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்ட்டு. தென் வந்துட்டு கீர் சாஃப்ட்டு மெயின் சாஃப்ட்டு வந்துட்டு இதை மாற்றணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கிளச்சு வந்து அசம்பிளி வந்துட்டு கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா வந்துட்டு கிளச் அசம்பிளி வந்துட்டு பிரச்சனை பண்ணும். அதனால் கீரோட மெயின் சாஃப்ட்டு. இது வந்து ஃப்ளைவீல் ரிங்கு, இந்த ஃப்ளைவீலுக்குள்ளே கடைஞ்சி ஃப்ளைவீலுக்குள்ளே இது வந்துட்டு கடைஞ்சி இதை அப்படியே அடித்து ஏற்றிடுவாங்க. இந்த பல்லு, இது வந்து மோட்ரு வந்துட்டு இந்த கேப்பில் இந்த பல்லுக்குள்ள இந்த பல்லும் இந்த இது பல்லும் மாட்டி அப்படி சுற்றும் போது உங்களுக்கு செல்ஃப் மோட்டரில் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் வேறு எதுவும் கிடையாது. இது சைடு லாக்கு, அதுக்குள்ள கிளாம்பு, நெட்டு வந்துட்டு போட்டு லாக் பண்ணுறதுக்கு, பெட்டு வந்துட்டு பெட்டு உட்கார்றதுக்கு லாக் பண்ணுற பெட்டு. இது அதோட இது வச்சுருக்கோம், ஸ்க்ரூங்கிற பாருங்க, நெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூவ் ஆகலாம். அப்படியே இந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. டபுள் பெட்டி கேரியர் வண்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஓல்டு சூப்பராக இருக்குது. எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே டபுள் பெட்டி கேரியர் சும்மா சரி கட்டிட்டு போனால் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம்.
கிளம்பியாச்சு. ரெண்டு வண்டியில் போகிறதுனா பாருங்க, தட 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 தட. கோபுரம் மாட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு வீடியோ விசிபிலிட்டி இதை மேலே ஏறிக்கலாம். அசால்ட்டாக விரட்டி ஓட்டிட்டு போவாங்க இந்த ரோட்டில் பஸ்ஸில். நான் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர்ஸு பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே எனக்கு கொஞ்சம் பார்க்குறது வண்டி பின்னாடி வருது என்ன ஏது. அப்படியே அனுப்புங்க. பெட்டி ஏறிகிற அண்ணா அந்த வண்டி ஓட்ட சொல்கிறாரு. பெட்டி ஏறியோட வைக்கிற வண்டியை வண்டி அப்படியே வச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சைடு பற்றி வந்து நீர் செமையாக இருக்குங்க, அழகா. முன்னாடி வண்டி வர்றது நல்லா தெரியுது. ஆஹா, இன்னும் குதிரை மேலே உட்காந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பராக இருக்குது. உட்காந்துட்டு கம்பீரமாக போகிறது. வந்து 60 போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஸ்பீடாமீட்டருக்கு இது வேகமாக ஓடுதா தெரியல. 40 தான் போகிறோம் இந்த ஸ்பீடு, இது 60க்கு வேறு காட்டுது. வண்டி ஓடுறது பார்க்கறதே நமக்கு ஒரு
ஆயிலை ஊற்றுங்க. ஆயிலை மாற்றி மாற்றி ஊற்றி இன்ஜின் பாவம் அழுக ஆரம்பிக்கணும். நாங்கள் ஊற்றுறது கேஸாக ஏதாவது ஊற்றுறோம். அதனால் வந்துட்டு அதே ஆயில் தான் எதுவுமே சர்வீஸ் பண்ணி ஊற்றுறது நல்லா இருக்கும். இந்தியோட கீர் வந்து அருமையாக இருக்குது. அதே மாதிரியே மீட்டர் பண்ணுறது மேட்டில் ஏற்றி வரணும். ஏற்றிட்டோண்ணா. தெரியும். நம்ம வண்டிக்கு அவரு தான் பெட்டு போட்டு அப்பவே போட்டார். 98. சரி டீசல் லாக்கு சரி சரி. சொல்லுங்க நீ போறியா? ஒரு 10 நிமிஷம் இரு, நானே கூப்பிட்றேன். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரேம் கட் பண்ணி சென்டரில் நம்ம வண்டி போய் உங்கள் வண்டி இது பார்த்தீங்கன்னா பேட்டரியெலாம் வாரண்டி வரும், கம்ப்ளைண்ட் வராது. ஏங்கண்ணா பெரிய பேட்டரி விட்டு கம்ப்ளைண்ட்டே வராது. பாட்டி வந்து நம்மளை வந்து செலவு பண்ண மாட்டாங்க. டீகம்பல்சர் வந்து டீகம்பல்சர் வந்து தூக்கிட்டாங்க எப்படி போட்டுப்பாங்க விட்டுடலாம். அது கம்மியான போட்டுருப்பா தூக்கிடாம விட்டால் பேட்டரி போயிடும். என்ன பொத்தான் போட்டீங்க அதுக்கு பேட்டரி போச்சு நம்ம தான் சொல்லுவோம். அதுக்காக என்னன்னா பேட்டரிக்கெல்லாம் கேரண்டி கிடையாதுன்னு ஓப்பனாக முதல்ல சொல்லிடுவோம். அது இதுக்கே வந்து நம்ம ரெகுலராக வாங்கிட்டு வரதுனால இது பண்ணுறாங்க. இது போய் கேட்டோம்னா எனக்கு காருக்குனா கொடுக்கலாங்க, பைக்கு எப்படி கொடுக்குறதுங்கிறாங்க. அதனால பேட்டரி வந்து பார்ட்டி ஒர்க்கு விட்டுறது நீங்களே வாங்கிப்பாங்க. Z ஆம்ஸ் பேட்டரியாண்ணா ஒரு பேட்டரி இதுக்கு எத்தனை ஆம்ஸ் போடுறீங்க? 35 காரும் போடுங்க. மார்ச் கார் தானே சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் எனக்கு கூப்பிட்றேன். போட்டதே தெரில இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு. இல்லை வெட்டு கட் பண்ணதே தெரில. சரி ஃப்ரேம் கட் பண்ணதே தெரில. அப்படியே எங்கே போனீங்கன்னா இந்த ஃபினிஷிங் பார்க்கவே முடியாது. எங்களுடைய ஃபினிஷிங் யாருமே கொடுக்க மாட்டாங்க. சும்மா பக்காவை பேப்பர் ஜம்முன்னு செஞ்சு கொடுத்து முக்கால் பிளேட் செஞ்சு போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே பிக்சரை போட்டுவிட்டோம். இதை வந்து பிக்சரை கொண்டு அப்படி போட்டோம்னா தேர் கீர் வந்து வண்டி வரும்போது நல்லா இருக்குது. தேர் கீர் வரும் மொறுங்குது. அப்புறம் என்னடா யோசனை பண்ணி போட்டு எதனால் இது வருது அப்படின்னு அந்த முக்கான பிளேட் போட்டு வர்றது அரெஸ்ட் ஆச்சு. நல்லா இருக்குது, அழகா சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு வெட்டி வந்து அப்படியே ஜாயின் பண்ணி தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு அது ஒரு சில வண்டி அது 98 போட்டது. அதாவது அப்போ வந்து ஜாயின் பண்ணி தான் போகுது. வண்டியோட ஃப்ரேம்லாம் பாருங்கள் எத்தனை ஃப்ரேம் தொங்குதுன்னு. ஏதோ எருமை மாட்டுக்கு தோலை உரிச்சு போட்ட மாதிரி வண்டி ஃப்ரேமெல்லாம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சயின்ஸ் ஃப்ரேம் வந்து இருக்குது. சைலண்ட் ஃப்ரேம் ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. நல்லா ஹெவியான ஃப்ரேம்ஸ். மெமரி கார்டு வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா
வண்டி வந்து ஒவ்வொன்றும் லேத்து வேலை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது க்ளோஸ் பண்ணுறேன். மக்காடி வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. A to Z எல்லாமே இங்கே பண்ணிவிடுவாங்க. இந்த வண்டிக்கு தேவையான எல்லா ஆல்ட்ரேஷனும் இங்கே பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான், ஃப்ரேம் கட் பண்ணி நம்ம வண்டி என்னோடய பைக்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் ஃப்ரேம் கட் பண்ணி நீட்டாக உங்களுக்கு ஹெவியாக இங்கே பெல்ட்டெல்லாம் வந்துட்டு ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அசையாமல் நீட்டாக உட்கார வச்சு கொடுத்துருவாங்க. அந்த போல்டு வந்து ரிப்பேர் வச்சு அழகாக அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.